இன்னைக்கு உதயநிதியாக இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் நான் பாக்குறேன், அவங்க எல்லாம் பார்த்துதான் படிச்சுட்டு இருக்காங்க. திமுகவிலே பேசக்கூடிய நாம் தமிழர் சீமானை தவிர எக்ஸ்டம்போர்ல பொது வெளியில பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேச்சே உங்களை முடிவு பண்ணுமா? நீங்க பேசுறது ஒண்ணு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவாங்களா, அது மாதிரி நிறைய பேசுவீங்க. ஆனா வாட் இஸ் தி நெட் ரிசல்ட்? நெட் ரிசல்ட் என்னன்னா ஒண்ணும் இருக்காது. அதனால அவர் 3 நிமிஷம் தான் பேசினாரு, வெயில்ல நிக்க மாட்டாரு, கேரவனுக்கு போயிடுவாரு. இதெல்லாம் வந்துங்க தனிநபர் தாக்குதல்ங்க. நீங்க அவர் சொல்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு பதிலா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் இருக்கணும்னு கேக்குறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க உங்க போலீஸ வச்சு செய்யுங்களா, பட் கோர்ட் ஷுட் மானிட்டர்ன்றாரு. ரெண்டாவது 24வது கொலைக்கு 25 அஜித்குமார் மடப்புறம் திருப்போணம் சாரிமா நடக்கக்கூடாது, நடந்ததுன்னு முதல்வர் பேசினாரு. சரி, அது நல்ல விஷயம்தான். ஆனா 24 பேருக்கு பேசினாரா? ஏன் பேசல? 25வது அஜித்குமாருக்கு மட்டும் ஏன் பேசினாரு? ஏன் பேசினாருன்னா அது ஊடக வெளிச்சத்துக்கு இவங்க பேர் நாரி போச்சு. முதல்ல அந்த கொலையை கூட மறிக்கணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள், திமுக சார்ந்தவங்க எல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணாங்க. கட்ட பஞ்சாயத்து 50 லட்சம் வாங்கி கொடுக்குறோம், போனவன் போயிட்டான். இந்த திமுகவுக்கு இதுல என்னங்க வேலை? போலீஸ் படுகொலை பண்ணியிருக்கு, சட்ட விதிமீறல் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போடாம அடிச்சு கொண்டு இருக்காங்க அஜித்குமார. அப்படி இருக்கும்போது அதுல திமுக கட்சிக்கு என்னங்க வேலை?